ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளும் சாட்சியாக நேற்று தேவாதிவனுக்கு நன்றி சொல்றது. நம்ம எழுப்பு வைக்கிய மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அநேகம். இருந்தாலும் நம்ம எத்தனையோ போராட்டங்களை குடல் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு. அடுத்தப்பறம் ஒரு ஆள் ஒரு ஊசி போடணுன்ட்டு செப்டிங்க, அதுக்கு ஒரு 10,000 செலவு. இருந்த போதிலும் போன வாரம் இந்த சனிக்கிழமை நடந்த சம்பவம் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கிட்ட வந்து பைக்கெல்லாம் வடக்கிருந்து வீட்டுக்கிட்ட இப்படி தான் கிராஸ் ஆகணும். கிராஸ் ஆகதான் இங்கே ஒரு வண்டி இருந்துச்சு, அதை நான் கவனிக்கல. நான் இங்கேருந்து போவையில் அங்கேருந்து ஒரு வண்டி பாஸ்ட்டாக பயங்கரமாக வந்துக்கிட்டு வந்திருக்கான். நான் அவனை கவனிக்கலை. மண்ணில் டாம்னு விட்டுட்டான். ஏன் வண்டியிலே விட்டாக்கி அந்த வண்டிக்கு மேலே என் வண்டி, இந்த வண்டிக்கு மேலே எங்கள் அப்படி கிடக்கு. ஆனால் ஒரு சின்ன கீரலோ எதுவுமே இல்லாமல் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்காருன்னா, அந்த அங்கே இருந்த ஆளுலேயே உன் கூட இருக்க தெய்வம் சாதாரண தெய்வம்லடா, உன்னை ஏன் இந்த அடிக்கு எப்படி இப்படி ஒரு சொட்டு ரத்தம் அவனுக்கும் இல்லை உனக்கும் இல்லை அப்படின்னு 2 பேரையும் காப்பாற்றினது யார்? ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏற்பட்ட தெய்வம் நம்மளோட இருந்து என்ன செய்தார்? இந்த வாரம் ஒரு நான் புதன்கிழமை ஜெபத்துக்கு மட்டும்தான் வருவேன். ஆனால் அந்த ஒரு ஜெபத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு உன்னை கண்ணின் மணி போல் எப்படி பாதுகாத்துக்காரு? எமைப்பொழுது கைவிட்டு தான் என்ன வச்சுருக்கோம். இப்போ நான் ஆஜ்பெல்லாம் இருக்கணும் இப்போ கேட்டு போட்டு. ஆனால் எனக்கும் அடி இல்லை, அந்த நாட்களில் வண்டிக்கும் சேதம் கிடையாது. எப்படி பார்த்துருக்கோம். ஆனால் அடித்தாடில் முன்ன அங்கே இருந்த ஆழ்ப்புறம் என்ன சொல்லுவாங்க, இது எப்படி சாத்தியமாகும்? அடினா ஒரு ரத்தமாக வரணும்ல, யாருக்காது ஒருத்தர் 2 பேருக்கும் இல்லை. அப்போ எப்படி அப்படின்னாங்க, என் தேவன் ஏசப்பா அன்னைக்கு கண்ணின் மேலே பாதுகாத்து என்ன இந்த ஜபத்துக்கு வரப்போயில நம்மளுக்கு வந்து என்ன வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்காரு. அப்போ ஏற்பட ஒரு ஜெபிக்க தந்து நம்மளை ஆசீர்வதித்து வர தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில்.